அதனால இயற்கை இயற்கையிலே எந்த தவறு கிடையாது. இயற்கையானது பல கோடி மக்களுடைய எண்ணத்தை ஒருவரால் உள்ள சென்று இயக்க வைக்கும். சரிங்கய்யா, இப்ப இந்த விளக்கங்களும் அரைக்கிட்டு இதுல ஒரு விளக்கம் இல்லையா, ஒரு பாவம் செய்யறோம், அந்த பாவம் அது பாவம் பதிவும் போக முடியும்னு இருக்காதுங்க. அது ஒரு உதாரணம் மூலயமா ஒன்னே ஒன்று விளக்கமா சொல்லுங்க. ஒரு பாவம் எப்படி செய்யணும், அது எப்படி பதியுது, அது எப்படி நம்ம போகணும்னு சொல்லுங்க. ஒரு உதாரணம் இப்போ நாம ரோட்ல போயிட்டு இருக்கோம். நாம போகும் பொழுது ஒரு சைக்கிள்லயே போறோம்னு வச்சுக்கோங்க. எதுக்கு ஒரு பொருள், ஒரு அம்மா ஒரு பானையில பால் கொண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. பாலோ மோரோ கொண்டு வருது. நம்ம சைக்கிள் போட்டு அந்த கீழே விழுந்துருது. இப்படி பண்ணி போட்டையே அப்படிங்கிறது அம்மா எத்தனை 10 ரூபாய் எந்த அதை வாங்கி இது 20 இந்த வாங்கி கொடுக்குவோம். அதனால அந்த பாவப்பதி போட்டு இல்ல. இவ்வளவு எளிமையா வளர்த்தீங்க. நீங்க வேற ஏதாவது பெரிய பாவத்தை சொல்லுங்க. இதே மாதிரி எல்லா பதிவுகளும் நீ பெருசு செஞ்சாலும் இதே விளக்கத்தை வச்சுட்டு அவங்களிடத்துல யாருக்கு செய்யறீங்களோ அவங்களிடத்திலேயே சரணாகதி கிடைச்சு அவங்களுக்கு நன்மை செய்யறதா போக்கு வழி. கிடையாது. அது எப்படி நீங்க தவத்தை மறுபடியும் தவம் பண்ணி என்ன போக்கணும், அதை நீங்க அனுபவிச்சு இருக்கணும். தவம் பண்ணுனா பொருள் நஷ்டம்னா அந்த பொருள் நஷ்டம் ஏற்பட்டு உங்களால் நீங்குத நேரடியா போயிருக்கு. சரியா போச்சு. விளக்கம் ரொம்ப நாளா கிடைக்கும். எனக்கு தெரியல, இன்னும் கூட தெரியலங்கய்யா. இது அதாவது பாவப்பதிகளை போக்கு வழிகள் நம்ம கேட்டோம்னா அது எங்கேயும் அங்க கதையெல்லாம் கொஞ்சம் சரியா விளக்குறது இல்லைங்க. ஒரே உதாரணத்தை கூட அது சுலபமான முறையில விளக்குறபடி தெரியணுன்றதுக்காக தான் உங்களுக்கு கேட்டேன். இப்போ ஒருத்தர் நாம தவறா பேசி போட்டா அவங்க மனம் நொந்து போச்சு. உடனே என்னை மன்னிச்சுங்க, நான் அந்த மாதிரி பேசணும், தவறா இருந்தா நான் மகிழ்ச்சியா அப்படின்னு சொல்றோம். இல்ல உணர்ந்து தவறுன்னு உணர்ந்தாங்க பாத்தியா, அந்த மனம் தெரிந்தது. எந்த மனதுக்கு நாம பாவத்தை ஏற்படுத்தி இங்கிருந்து பதிவு வைக்க அந்த மனம் தெரிந்து பொழுது போக்கு மொழி ஆயிடுதுங்க. சரிங்கய்யா, இதே நான் ஒரு கருத்து சொல்றேன். ஆனா உங்களை அது பாதிக்குது, நீங்க அது வருத்தப்படுறீங்க. நீங்க வருத்தப்படலன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்ப அது பதிவு பாவப்படுகிற வழி இல்லை, அது சேர்ந்துட்டே வரும். ஆனா நான் நினைச்சுக்கிறேன், நான் செஞ்சது கரெக்ட் நான் நினைச்சுக்கிறேன். அது மயக்க நிலை அறிவு. மயக்க நிலை அறிவு. அப்ப பாவம் பதினெட்டு இருக்கும். ஒருத்தர்கிட்ட பணம் ஒரு 1000 ரூபாய் வாங்குறான். இல்லேன்னு சொன்ன என் மனம் என்ன பாடுபடும்? படாது. வாங்கிட்டு மாதிரி இல்லைன்னு சொல்றாங்களே அப்படின்னு வேதம் போடும் அந்த ஆன்மா. அந்த 1000 வாங்கிட்டு இல்லைன்னு சொன்ன உடனே இங்க பாவப்பதி வாய்க்கிறீங்க. அதை அந்த வழியும் நம்ம மேல அந்த ஆன்மாவும் இது மாதிரி வழி போட்டேன்னு உடனே பதிவாக ஏற்படுது. அந்த நிலையில் இந்த மனதுக்கு தாக்குது. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இது மாதிரி செய்யறது சரியில்லை, 1000க்கு 1200 கொடுத்து அவர் திருப்பி வந்துருவாங்க. அப்ப நெருக்கடி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேண்டாம், நம்ம அதை உடனே அவர் நினைச்சது தவறுதான், அந்த மாதிரி நினைக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் உங்ககிட்ட பதிவு இருக்குது, அந்த பதிவு தவறு இருக்கு, தண்டனை இல்லாம போயிருந்தது. சரிங்க, சரியான விளக்கம். கேட்டதான் புரியுது நமக்கு. சொன்னா கேட்டாத்தானே நான் சொல்லுவேன். எத்தனை சொல்லிட்டே இருக்கு அந்த மாதிரி. கர்மம்ங்கிறது தொழில், யோகம்ங்கிறது அந்த தொழிலோடு இணைந்து செய்தல்.
இப்ப தொழில் எந்த தொழில் எடுத்தாலும் நம்ம இணைஞ்சு செஞ்சிடங்களா? கிடையாது. சிந்திச்சு பாருங்க. எந்த தொழில் எடுத்தாலும் நம்ம என்னவோ அவன் இருக்கிறான், அப்ப அதுக்கு வேண்டி 8 மணி நேரம் காலம் தள்ளிதான் போகும். ஆகவே அந்த தொழிலுக்கு அவங்களுக்கும் இணைப்பு இல்லை. ஆமாங்க, இருக்குதுங்க. அது அதையே செய்தி போற இந்த உடலுக்கு உயிருக்கு இணைப்பு இருக்குதா? இல்ல. மனதுக்கு உயிருக்கு இணைப்பு இருக்குதா? பிரபஞ்சத்துக்கு உங்களுக்கு இணைப்பு இருக்குதா? தனி இன்னொரு குடும்பத்துக்கு உங்களுக்கு இணைப்பு இருக்குதா? இல்ல. இந்த முறையில் ஒவ்வொரு துறையிலும் இணைஞ்சு வாழ்வது கர்மயோகம். கர்மயோகம் உடலுக்கு உயிருக்கு மனதை முதல்ல இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல். உடலுக்கு உயிருக்கு மனதுக்கு எப்படி இணைப்பை ஏற்படுத்திக் கொள்வீங்க? அங்க சப்ஜெக்ட் வருது இல்ல? என்ன வேண்டியது இல்ல, அது இதுதான் தெரியலைங்க கர்மயோகம். எனக்கு அது இதுல கூட கேஸ் கூட போட்டு கேட்டாங்க, அது சரியா அது என்ன கருத்துன்றது சரியா விளங்கலைங்க. அப்ப நீ உடலை பேணி காத்தோம். உடலை காத்தாத்த உயிர் நல்ல, உயிர் நல்லா இல்லத்தான் மனம் நல்ல. ஆகவே எல்லா சப்ஜெக்டும் அத்தான தவ முறைகள் இந்த கர்மயோகத்தில் வந்து ஒட்டி வாழணும். காலையில் இருந்து தவம் பண்ணணும், எண்ணத்தை ஆராயணும், மனதுக்கு உயிருக்கு இணைப்பு ஏற்படுத்தணும், இயற்கையை உணரணும், பிறருக்கு நன்மையே செய்யறதுக்கு நாட்டமா இருக்கணும், துன்பம் பெறாத வகையில் தன்னுடைய செயலை செய்யணும். இத்தனையும் சேர்ந்து அமைத்துக் கொள்றதா கர்மயோகம். ஒரு துன்பம் செஞ்சா 10 பேர் இருக்கிறாங்க, 9 பேருக்கு அதுக்கு நன்மையாக பட்டாலும் ஒருத்தருக்கு துன்பமா படுதே. அதுக்கு நம்ம அதுக்காக 9 பேர் மெஜாரிட்டி ஒரு மனிதனுக்கு துன்பம் வருதுங்கிற சொல்லி நாம் எப்படி இருந்தாலும் எல்லாருமே திருப்திப்படுத்த முடியுது இல்லையா? அப்படி இல்லைன்னு இப்ப 100 பேர் இருக்கிறோம். இங்கே இவரத்தாக்கி ஒரு ஆறு ஓடிட்டு இருக்குது. இந்த ஆட்டை குறுக்காட்டுனா டேம் கட்டுனா ஒரு 100 குடும்பம் பாதிக்குதுன்னு வச்சுக்கணும். அதன் மூலமா அங்க 10,000 குடும்பம் நன்மடையும் இல்லவா? அந்த தண்ணி தேக்கி அந்த 10,000 குடும்பத்துக்கு தண்ணி கிடைக்குது முதல்ல. அதே நேரத்தில் கால்நடைகளுக்கு தண்ணி கிடைக்குது, விளைநிலத்துக்கு தண்ணி கிடைக்குது, அவங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அங்க வளர்ந்துருது. இங்க 100 குடும்பம் தான் பாதிக்குது. அந்த 100 குடும்பத்துக்கு நாம மாற்று வழி ஏற்படுத்தி செஞ்சுட்டு இந்த அணை டேம் கட்டலாம் அல்லவா? சரி, 100 குடும்பத்தோட அலை பாதிக்கும் இல்ல நம்மள? அந்த 100 குடும்பத்துக்கு தான் மாற்று வழி செஞ்சு கொடுக்கறோம் இல்ல? இதுதான் ஆனந்த வழி அப்படின் போது மாற்று ஆனந்த வழி இல்ல. 10,000 குடும்ப நன்மை அடையிறது செய்யறதுக்கு இது பாவம் இல்ல. அதேதான் பிரபணத்தை விளக்குறதுக்கு எப்படின்னு கேட்டா அந்த ஓம் வச்சு அதை விளக்குறதுக்கு உயிரெழுத்து தண்ணி எழுத முடியாது இல்ல, அதுக்கு ஓம் வச்சாங்க. அந்த உண்மை வச்சு மூலாதாரத்துக்கும் சொன்னத்தானே வருது. இந்த 7 நீளத்துக்கு வருது இல்ல, ஓம்னு சொல்லி பாருங்க. அது அங்கிருந்தான வருது அப்படின்னு இவர்த்தக்கு இருந்தா வருது. ஈனால் இங்கிருந்து, ஊனா இங்கிருந்தா வருது, ஏ இங்க வருது. ஒண்ணுதான் மூலாதாரத்துக்கு வாழ்க பலம். ஒரு சித்தர் சொல்றேன், இரவுடன் பகலுமான 20 நடனங்கண்டால் அவங்க பாரு எவ்வளவு அற்புதம் விளக்க சொல்லிக்கிறாங்க பாருங்க. இரவுடன் பகலுமான 20 நடனங்கண்டால் சிரத்திலே நாகைநாதர் சிலம்பொலி கேட்கணும் எழுதியிருக்கிறார். சிலம்பொலி கேட்டு ஒலி, அந்த ஒலியை மட்டும் ஜல்லுங்கிறத நிறுத்தி போட்டு அந்த ஒலி அப்படி கேட்டு சிலம்பொலி கேட்கணும் எழுதிட்டாங்க. அப்படின்னு என்ன
இரவும் பகலுங்கிறது என்ன யோசனை பண்ணிக்கீங்க. இரவும் பகல் என்ன? இரவுடன் பகலுமான 20 நடனம் கண்டால் சிரசதில் நாகநாதர் சிறப்படி கேட்கணும். என்னங்கன்னா இது வலகலை சூரியன் பகல், இடகலை சந்திரன், அது இரவு. இரவு பகலுங்கிறத சூரிய கலை வச்சுட்டாங்க, இடகலை முன்கலை வச்சாங்க. இதுல நடனத்தை கண்டாத்தா அது கேட்கும்னு சொன்ன. கடல் கலை, இடகலை பின்கலை. அந்த இடகலை பின்கலையில நீங்க ஒடுங்கி போய் நின்றா அங்க கேட்கும்னு சொன்ன. அங்க கேட்கும் சொன்ன. அனுபவ பூர்வம் பார்த்தான சொல்றான். மூச்சு தானே சுருக்கி வச்சிருக்கு. தவம் இருக்க இங்கேயே தானே வச்சு சுடிமணின்னு. அதுல இந்த 2 கலையும் அது இன்னொரு சித்தர் அழகா சொல்றாரு. பாம்பாட்சியத்தில் அதாவது சந்திரரும் சூரியரும் தான் போன்ற காவனத்தை வந்து விளையாடியல்லோ என் கண்ணம்மா மான் வேட்டையாடியல்லோ. சந்திரரும் சூரியரும் தான் போன்ற காவனத்தை வந்து விளையாடியல்லோ என் கண்ணம்மா மனமகிழ்ந்து பாரேனோன்னு எழுதினார். அழுகிச்சு. இந்த கலையின் மூலமாக சந்திரரும் சூரியரும் இந்த 2 ஒண்ணு சேர்ந்து கலை தான் போன்ற காவலத்தை வந்து விளை அங்க விளையாடியதுல மான் அப்படின்னு கூடியது உயிர். அந்த உயிரில் நினைச்சு இன்னும் நான் மனமகிழ்ந்து அந்த நிலைகளெல்லாம் பார்த்து என்னுடைய உள்ளம் பூரிப்படையுதுன்னு எழுதி வச்சிருப்பார். இப்படி ஒவ்வொருத்தரும் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுல பசுவுன்னு வச்சாங்க, மானுன்னு வச்சாங்க. இம்மாதிரி அவங்க அற்புதமா சொல்றாங்க. அப்படி ஒவ்வொரு சித்தர்கள் சொல்லும் பொழுது ஒலி இதுக்குள்ள பேசிட்டே இருக்கு. மரங்க எல்லாம் அப்படி இருக்குன்னு வச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. நான் அதில் போய் கேட்டேன், எப்படி புரிய முடியும்? அப்புறம் அப்படியே இருந்து 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 அதுக்கு இப்போ பிரபலரவத்துல விளக்கம் எப்படின்னா, இதை விளங்க வைக்கிறதுக்கு ஈஸ்வரனுக்கே தெரியாது, ஆறுமுகனுக்கு சொல்லி கொடுத்தாருங்கிற ஒரு கதைகள் வருது இல்லைங்க. அதுக்கு 6 முகம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அனாந்தரம், ஆச்சு. இந்த 6 ஆதாரத்துல அந்த ஒளி இருக்குது. ஈஸ்வர சிவரா இருக்கிற அவனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற கதையை அங்க கொண்டு வச்சாங்க பாருங்க. அப்ப அதை விளக்குறது எப்படி அப்படின்னா, மற்றவங்களுக்கு எப்படி உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு விளக்க முடியும். ஆகியனால அப்படின்னு கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, ஓம்னா இருந்து இது எல்லாம் சாய் இங்க வந்து அப்படி வந்தத அந்த ஓ கழிச்சு என்ன இருக்கு, மகரம். அந்த மகரத்தையும் கழிச்சு என்ன இருக்கு, இதுதான் எல்லாம் வல்ல இறைவன். இதை உணர்த்துறதுக்கு முன்னோர்கள் ஒவ்வொரு கோயிலையும் மற்றவர்களையும் விளக்குறதுக்கு அதுக்கு ஒப்பிட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த எழுத்துக்களை ஓ இம் எழுத்து வச்சிருக்கிறாங்க. இது சொல்லிட்டு இருக்கிறாங்க மேடைகள்ல. மக்களுக்கு விளக்கறது தேவைப்பட்டது. ஆனா இப்ப நாமளே இன்னும் சொல்லிட்டு இருக்கேன். அது எதுக்கு சொன்னது சொல்லி இருந்து இது சொல்லி இருந்தாங்கன்னா ரைட்டு. நான் வந்து சொல்ல போன புத்தகம் முடிச்சான்னு சொல்லுவாங்க. நமக்கு நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இப்படி விளக்கங்களை நாம் அறிந்து கொள்றதுக்கு முன்னோர்கள் அது மாதிரி பண்ணாங்க. சரி இது எப்படி அப்படின்னு பார்த்தாங்க. சிவனை கண்டாங்க. என்னடா எப்படா இது விளக்குறதுன்னு ஆராய்ச்சி பண்ண உருவம் மட்டும் சொன்னவை இப்படித்தான் இருக்குது, ஒண்ணும் இல்லாம இருக்கிற மோளையா இருக்கிறன்னு சொல்லி பார்த்தேன். இன்னும் அது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றானே அப்படின்னு பார்த்தேன்.
அப்புறம் இந்த உடல் இருந்தெல்லாம் அவைத்திலிருந்து இயங்கிட்டு இருக்குல்ல, வெயில சக்திதான் இயங்க வைக்கும், சக்தின்னு ஒண்ண வைக்கும். இப்படி ஒவ்வொரு நிலைகளா வச்சு விளக்குனாங்க மக்களுக்கு. இப்படி விளக்கி வரும் பொழுது இவங்க அப்புறம் கடைசியில் அந்த கடவுளுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் பிள்ளை பேச வச்சுட்டாங்க கடவுளை. வேலை முடிஞ்சதுங்களா? அப்ப புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாமே கிடையாது. எல்லாரும் உட்பொருள் இருக்குது. நடந்ததுங்களா இல்லைங்க? அதான் நடந்த நிகழ்ச்சியா இல்ல, கற்பனையை தேடிட்டாங்க. அதாவது ராமாயணம்னா ராமர் கதை நடந்ததுங்களா இல்லைங்க? கதை தான் உண்மையா நடந்து கிடையாது. அப்ப கதை நான் எழுத உண்மையா நடந்தார். கதை ராமாயணம் கதைன்னு தான் இருக்கு. என்னங்கய்யா ராமர் அங்க போயிட்டு காலடி எல்லாம் வச்சுக்கிறாரு, நாம வச்சிருக்கு. நாம காலடி வச்சுட்டு ராமரன் வச்சுட்டு தீர்ந்தா அது வேண்டாம். மகாபாரதம் இல்லைன்னு கொண்டுருவாங்க. மகாபாரதம் இல்லைன்னு சொல்லிருக்கேங்க. நாம அதை விளக்குறதுக்கு கதையில கொண்டுட்டு இப்படி தத்துவத்தை பூத்துறான்னு சொல்றோம். இல்லையா இப்ப ராமாயண கதை இருக்குது இல்ல, அந்த கதை உண்மையில் நடந்த கதையா? நீங்க சொல்லும் பொழுதே கதைங்க நல்ல ஞாபகம். என்ன விடுங்க, நான் உங்களுக்கு பொதுவாக இல்ல, அவங்க யார் சொன்னாலும் கதைன்னு சொல்லும் பொழுதே கற்பனைன்னு அர்த்தம். நிகழ்ச்சின்னு சொல்லுங்களா? நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாதல்லவா. ராமாயணம் கதை. அப்போ அது உண்மை நடந்தது கிடையாது, வெறும் கருத்து கதை. மக்களுக்கு விளக்குறதுக்கு வேண்டி கற்பனை கதைகளை தத்துவத்தை கொண்டுட்டு புகுத்தி கதையின் மூலம் விளக்குனாங்க. நாம அதை எதிர்க்கிறது இல்லை. ஒரு அயோத்தியம் கிடையாது, ஒரு ராமரம் கிடையாது, ஒரு சீதையும் கிடையாது. ராமர் சீதை அயோத்தி எல்லி வேலை உங்க பொடியை கேட்பாங்க, அது எப்படி 100 பேர் பறக்க முடியும்? தத்துவம் 96 தத்துவம் சொல்றோம் இல்லைங்க. உடல் ஐவகை பூனம் 96 துவக வாட்டும் தெய்வத்தின் உள்ளிருக்க பொய்வகை தேசவந்தம் போக்கிய மெய்ப்பொருளை நோக்கி 500 இடத்தில் கூட ஆனந்த பார்ப்பயணிக்கேன்னு எழுதின. சரிங்க, இந்த ராமாயண இதிகாசம் எப்ப தோன்றியதா அவங்க எழுதிருக்காங்க? அவங்க மக்கள் சிறு சிறு திட்டா வாழ்ந்துட்டு இருந்து அந்த சில தொகுப்புகள் இருந்து அது ஒரு வியாசர் முனிவர் எல்லாம் எடுத்து அது எத்தனையோ 1000 ஆண்டுக்கு 5000 ஆண்டு என்னமோ சொல்றாங்க. அப்படியா? அப்படி எழுதி வச்சாங்க. அதை இந்த சித்தர்கள் கடுமை எதிர்த்தாங்க. எப்படி எதிர்த்தாங்க? சிவபாக்கியரை பாருங்க, என்ன எழுதி வச்சாருன்னு சொன்னா, கல்லிலே தெய்வம் இல்லை, ஒரு வெள்ள எடுத்து கொண்டு புஷ்பம் காத்துற, ஒரு வெள்ள வாசப்பொடியில கொண்டு போய் வைக்கிற, எதடா தெய்வம்னு உனக்கு கேட்கிறான்னு அவன் எழுதி வைக்கிறான். சித்தர்கள் எழுதி வச்சு பார்த்தா அப்புறம் அதுல தத்துவத்தை புகுத்துறதுக்கிட்ட மக்களுக்கு வழிகாட்டுறதுக்கு எழுதி வச்சாருன்னு ஏன் எதிர்க்கணும் தான் இப்படி விளக்கிட்டாரு. இது எல்லாம் அறியாம போய் சொன்ன உதயந்தீங்க அப்புறம் போய் நீங்க ராமரின் மாதிரி இல்லை, சீதை இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை, இது கதை என்னமோ சொன்னீங்க சொன்ன கல்வி மூடுவாங்க. ஏன்னா அந்த பதிவு இருக்கு இல்ல, அது இப்படி கதைகள் மூலமா தத்துவத்தை விளக்குனாங்கன்னு சொன்னா இப்போ இன்னொன்னு வச்சுக்கலாம். அதாவது 1008 வட்டமும் கண்டேன், அந்த வட்டத்துள் நின்றதும் கண்டேன், அதுல பொற்கோயில் இருந்ததடி அப்பா அப்படின்னு சொல்லி வரலாறு ஒரு இடத்துல சொல்றாரு. மாற்று பொற்கோயில் அடின்னு சொல்றாரு. பொற்கோயில் அப்போ முத்து முகப்பூடு சொல்றாரு ஒரு சித்தர். முத்தும் முகப்படியோ முச்சந்து வீதியிலே 10 இதழ் பரப்பி பஞ்சனையின் மேலிருந்து அத்தை அடக்கினில்ல யாரும் இல்லா வேலையிலே குத்தி விளக்கேற்றி என் கண்ணமா கோலம் பாருன்னு சொல்றாரு. அப்ப முத்து முகப்பூர் ஒரு அழகான பேர் சொல்றாங்க. முச்சந்து வீதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்ணு மூக்கு வாய் இந்த காது எல்லாம் சேர்ந்து அந்த தந்து இருக்கு. அந்த தந்துக்கு மையத்தில் விந்து நாதத்தில் அவர் உட்கார்ந்து 10 முதல் இங்க ஒரு 5 நரம்பு, இங்க ஒரு 5, அந்த நரம்பு பேர்ல உட்கார்ந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வச்சு அவங்க சொன்னாங்க பொற்கோயில் இருந்தது அம்மான்னு ஆளுகிறாங்க.
இங்க பொற்கோயிலுக்கு 2 பேர் துப்பாக்கி சுட்டுக்கிறாங்கல்ல, அப்ப எது கதை? இந்த ஆராய்ச்சியில நம்ம மக்கள் போற பாதையிலிருந்து நம்மை உணர்ந்து இதுல அந்த அமைப்பின் மூலமாக உண்மை உணர்ந்து மக்களுக்கு அந்த மக்களுடைய மனோநிலைக்கு ஒப்ப விளக்கிட்டே போகணும். பஞ்சாப்ல பொற்கோயில் அப்படின்னு வச்சார். ராணுவம் போய் உள்ளுக்குள்ள அவன் என்ன பண்றான், எல்லாம் பூரா துப்பாக்கி வச்சு மக்கள் வர்றவங்க பயங்கரவாதி உள்ள வந்துட்டு சுற்றி என்னவோ சொன்னாங்க. அதை ராணுவங்களுக்கு பொற்கோயில் பண்ணி போட்டேன்னு சொன்னாங்க. பொற்கோயில் இதுன்னு அதே மாதிரி ராமர்னா உயிர், ராவன்னா புலன். அப்போ எது ஆண்டுட்டு இருக்குது? இப்போ புலன் ஆண்டுட்டு இருக்குது. அந்த ராமபுரான் கை அம்பால் அந்த அறிவு நுட்பத்தான் இந்த 5 பேர் மாண்டாருன்னு சொல்றேன். 5 பேர் இயக்கமட்டு போயிட்டாங்க, அவன் ஆண்டான்னு சொல்றேன். இதுதான் தத்துவத்தை அப்படி கொண்டு கூட்டுனாங்க. அப்போ இதை வச்சு பாருங்க, இந்த ராவணனுக்கு இந்த புலனுக்கோ அது உயிருக்கோ சக்திங்கிற ஒண்ணு உண்டு அல்லவா, அது சீதைன்னு வச்சான். இப்படி எல்லாம் ஒவ்வொரு தத்துவத்தை வச்சு கதைகள் எழுதினாங்க, கற்பனையா சிலர் சேர்த்துனாங்க. உண்மையான ஒரு முறைன்னு சிலரை புகுத்தி கற்பனையை மக்கள் சொன்னாத்தான விளங்கு. அதுக்கு சாமி அழகா சொல்வாரு, கண்ணன் வந்து அமாவாசைக்கு முன்னத்த நாள் அந்த பிரபஞ்சம் முழுவதும் விரிந்திருக்கக்கூடிய அந்த உயிரினுடைய ஆற்றல் அப்ப இந்த விந்துடைய சக்தியால பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து நிற்குது இல்லையா? அப்ப அதனுடைய எல்லை பிரபஞ்சம் முழுவதும் இருக்குது. அதுக்கு மூலம் அதற்கு மூலம் அறிவு, அறிவுக்கு அறிவேதான் தெய்வம். அதாவது சிவகளா சக்திகளா வெட்டவெளி சூனியம் இத்தனை சொல்லலாம். அப்ப அதுக்கு மைய புள்ளி மைய புள்ளி இயக்கம், இயக்கம் இல்லை மைய புள்ளி ஆகிய இயக்கமற்றதான் செய்யும். இயங்கிக் கொண்டிருப்பது அனைத்தும் நிகழ்ச்சி, இயங்கிக் கொண்டு இருப்பதும் அனைத்தும் நிகழ்ச்சி, இயக்கமற்றதுதான் பொருள். பொருள் அல்லவற்றை பொருள் என்று கூறும் மருளாலும் மானா பிறப்பு என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். மருள் மயக்கம், அது பொருள் இல்லாத மற்ற எல்லா நிகழ்ச்சிகளே அது பொருள் நினைச்சிட்டு இருக்குது. மயக்க அறிவில அதைய மாற்றி அமைச்சா அந்த பொருளை உணரலாம் சொல்றாங்க. மயங்கி அறிவில் அது சொல்லிட்டு இருக்குது, மயக்க நிலை அறிவில் சொல்லிட்டு இருக்குது. பொருள் அல்ல, எல்லாமே காண்பது அனைத்துமே பொருள் அல்ல, நிகழ்ச்சி. அப்போ அந்த இது இந்த ஜீவகாந்தத்துக்கு வான்கான் இது எங்கிருந்து இந்த மூலம் இயங்கிட்டு இருக்குதுன்னு மறுபடியும் ஆராய்ச்சி. இந்த ஜீவகாந்தம் எதை அடிப்படையாக இந்த இதை வச்சிருக்கு. அது பாத்தீங்களா, அங்க சிவகாலத்திலிருந்து இது வந்து இங்க இயங்குது. அப்ப நீங்க செய்யக்கூடிய செயல் அந்த சிவகலத்திலே பதிவாகுது. இந்த இயக்க பரவ சக்திகளத்துல பதிவாகுது. அப்ப சக்திகளத்துல பதிவாகும் பொழுது அந்த பதிவினுடைய அமைப்பு அதை போட்டுருக்கு பாருங்க. நேரா நட்சத்திரம் போக்குவரத்து சிவகலம் தான் அந்த கருப்பா இருக்குது. நட்சத்திர புள்ளி ஒளிய போட்டுருக்கு பார்த்தீங்களா, அது சிவகலம். சூரியன் போட்டுருக்கு பார்த்தீங்களா, சூரியன். அதே சந்திரன். இது வந்து சந்திரனுக்கு அடுத்தது இங்க இருப்பது பூமி. இந்த பூமியில் உட்கார்ந்து செய்யுது. நம்ம தவம் பண்ணும்போது நேர் டைரக்ஷன்ல எல்லாமே கொஞ்சம் விலகி கூட இருக்கு. அப்படி இல்லையா? அது நேரடின்னு சொன்னாங்க. அறிவு அசைஞ்சா உண்மை உணராது.
அறிவு இயங்கிட்டு சொன்னா இந்த உடலோட இந்த இயக்கத்தோட கலந்துட்டு போது உண்மை உணர முடியாது. அறிவு நிலைச்சு நின்று அது நேரா தன்னுடைய மூல நிலைக்கு போனா அந்த நேரறிவு உண்மை உணர நீங்க இருந்து செஞ்சு அப்புறம் இயக்கத்தை கடைசியில் கழிக்கிறீங்கல்ல. இல்லையா இப்போ சூரியன் இருக்கிறான், சூரியனை சுற்றி எல்லாம் இப்போ ஒன்னொன்னா பண்ணிட்டு வரீங்களாப்போ அப்போ சூரியன் மேல இப்படியே இருக்கிறபடி இது பண்ண முடியும். அந்த தவம் எல்லாம் விரிஞ்சு பழகி ஒடுக்கி பழகிறத அதோட எல்லா நட்சத்திர தொகுப்பிலிருந்து நமக்கு சாந்தனம் வந்து சேரும். அத்தனை விரிஞ்சு செல்லும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அனைத்தும் நம்ம உடல் அறிவு அணுக்கள் இதோட கலப்புறது. கலர் ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சு விடணும் என்னன்னு அதுக்கு இந்த நீல நிறமா தெரியுது இல்லைங்க, அதைத்தான் போட்டுருப்பாங்க. இல்ல உண்மையாவே கலர் கலரா இல்லை. உங்களுக்கு பாக்குறதுக்கு அணுகளுடைய கூட்டமா அந்த மாதிரி தெரியும். அல்ல அதிலிருந்து வரக்கூடிய அலைகள் அந்த அலைகளுடைய நிறம் அந்த மாதிரி சூரியனிலிருந்து வரக்கூடிய அலை இந்த மாதிரி புதனிலிருந்து வரக்கூடிய அலைகள் ரசாயன தன்மைக்கு மாற்றத்துக்கு ஒப்பு அந்த கலர்கள் மாறும். அத அந்த கிரகத்தினுடைய கோள்களுடைய அமைப்பு இருக்கும்போது அதனுடைய தன்மைக்கு ஒப்ப இப்ப சனின்னு சொல்றோம், சாம்பல் நிறம்னு சொல்றோம். அது சேரும் பொழுது அதனுடைய அமைப்பிற்கு நீங்க ஒவ்வொன்னா இங்க இருக்கிற பொருளை ஒவ்வொன்னா எடுத்து போட்டு சேர்க்கும் பொழுது இந்த சுண்ணாம்பு இந்த சாப்பாட்டையும் பார்த்து போட்டு தனிச்சீங்கன்னா சிகப்பு நிறமா வரும் இல்லைங்களா? அது கூட இப்படி ஒவ்வொன்றா சேர்ப்பு அதோட தன்மை மாறிக்கிறதுன்னா அது மாதிரி அதனுடைய ரசாயன தன்மைக்கு ஒப்ப அங்க வந்து இந்த கலர் அந்த அலை வந்துச்சு. அது எந்த ஒரு பொருள் எந்த ஒரு இங்க பூமியில் இருக்கக்கூடிய நிலைக்கு அழுத்தம் வருது அதனுடைய தன்மை அது மாறும். எந்த பொருளுடைய தன்மை அழுத்தம் இருக்குதோ அதனுடைய தன்மைக்கு ஒப்ப அது மாறும். அது வந்துட்டே தான் இருக்கு. அது இயற்கையில் அங்க அதுக்கு தகுதி சேர்ந்துட்டே இருக்கு, இயங்கிட்டே இருக்கு, அது வந்து கொண்டே இருக்கு. அது மாற்றம் அந்த அதனுடைய தன்மை மாறாம வந்துட்டு இருக்குன்னா அதுதான் தன்மையுடையதுன்னு சொல்றோம். அப்படியே இருக்கு. அது கடைசியில வந்து இத்தனையும் தாங்கி நிற்பது எது? அவனோட ஒண்ணுமே இல்லாத இந்த உடம்பு சுற்றி ஒரு வெள்ளைய போட்டுருக்காங்க இல்லைங்களா, அதைத்தான் அந்த முடிஞ்சு காட்டுதான் போட்டுருக்காங்க. இப்ப நீ கண்ணாடி செஞ்சீங்கன்னு தெரியும். இந்த வெளியே வெள்ளை உடம்பு தெரியாத உடம்பு தெரியாது. வேற மாதிரி பையனை சொல்லிட்டான்னா அதை வாசித்து முதல்ல நம்ம குடும்பத்தில் பார்க்கலாம். அப்படியே உள்ளுக்கு நீங்களே அதை அப்படி பார்க்கும் பொழுது புருவ மையத்திலேயே இருந்து பார்த்து இப்படி கண்ணுல பார்த்து பறக்க சொல்லும் பொழுது அங்க என்ன வருதுன்னா உருவம் இல்லாம இருக்கு. உருவம் தெரியாது. முழு பலன் அடைஞ்சா அந்த கண்ணாடியில பார்க்கும் பொழுது உருவம் மட்டும் நடந்தது. தெரியல. தெரியலையா? அப்ப கண்ணாடி போட கண்ணாடியில சுத்தமாக பார்க்கும் பொழுது தெரியும். அது ஏதாவது புது இடமா கண்ணாடி
செய்ய செய்யத்தான் பாத்தீங்களா, ஒரு வார்த்தை செய்ய செய்ய மறைஞ்சா ரைட்டு. என்னடா இது பார்த்தவனே உருவம் இல்லைன்னு சொன்ன அதனால உருவமற்ற நிலை இருப்பது பயிற்சியிலே அது கடைசி இடம். உருவம் தெரியாம போறதுக்கு வாய்ப்பு. பயிற்சியில் உருவம் தெரியாம அளவுக்கு நம்ம பயிற்சி செஞ்சோம்னா அது நமக்கு வெற்றி வரும்னு ஒரு அர்த்தம். பயிற்சி செய்ய 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 வெறும் அலைதான், அருவமா தான் இருக்கு, உருவம் தெரியாது.